அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்க ராகுகேது செவ்வாய் பெண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கானஸ்ரீ. படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிஎட் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பிறந்த தேதி 1/10/1999. நேரம் 11:40 AM. கிழமை வெள்ளி. ராசி மிதுனம். நட்சத்திரம் மிருகசீரிஷம். லக்னம் தனுசு. இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் குமுதா. இவங்க போயரில் தேராங்கல் வாருங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, காலி இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஇ முடித்த நல்ல வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி சாதனா. படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 5/8/1993. நேரம் 11:18 AM. கிழமை வியாழன். ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு, தங்கச்சி ஒன்று இருக்குது. அப்பா பேர் சுப்பிரமணி, அம்மா பேர் ருக்மணி. இவங்க கொங்கு போயரில் உப்புக்குளங்க. முகவரி மேட்டூர். சொத்துபுரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க வேலையில் இருக்க படிச்சிருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் கிருஷ்ணவேணி. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/1/1998. நேரம் 6:11 AM. கிழமை புதன். ராசி மகரம். நட்சத்திரம் அவிட்டம். லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் நாகராஜ், அம்மா பேர் நாகலட்சுமி. இவங்க கொங்கு போயரில் உப்புக்குளங்க. முகவரி திருப்பூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ஒன்று இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க டிகிரி முடிச்சிருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் சுவாதி. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. எல்ஜி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 27/2/1997. நேரம் 6:29 PM. கிழமை வியாழன். ராசி துலாம். நட்சத்திரம் சுவாதி. லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் சாந்தி. இவங்க கொங்கு போயரில் ஈச்சங்குளங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, 3 போர்ஷன் இருக்குது. வாடகை வருமானம் 20,000 சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, படிச்சிருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரியங்கா. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 26/9/1992. நேரம் 1:39 PM. கிழமை சனி. ராசி கன்னி. நட்சத்திரம் உத்திரம். லக்னம் தனுசு. இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் சரஸ்வதி. இவங்க போயரில் ஈச்சங்குளங்க. முகவரி கோவை. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்க வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சார்னிஷா. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 21/7/1997. நேரம் 9:06 AM. கிழமை செவ்வாய். ராசி மிதுனம். நட்சத்திரம் திருவாதிரை. லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் நாகராஜன், அம்மா பேர் ராஜேஸ்வரி. இவங்க கொங்கு போயரில் வேப்பங்குளங்க. முகவரி திருச்சி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, காலி இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க டிகிரி முடிச்சிருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் மீனா. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/3/1984. நேரம் 7:45 PM. கிழமை வியாழன். ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 3. மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் சரஸ்வதி. இவங்க போயரில் தண்டால் குளங்க. முகவரி திருச்சி. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்க டிகிரி முடிச்சிருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அஸ்விகா. படிப்பு எம்எஸ்சி பயோடெக் முடிச்சிருக்காங்க. ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 12/9/1989. நேரம் 5:55 PM. கிழமை செவ்வாய். ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் மணி, அம்மா பேர் ஜோதிமணி. இவங்க போயரில் ராசகுலங்க. முகவரி கோபி. சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் லைனில் இருக்க கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் கோமதி என்கிற திவ்யா. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 30/10/1998. நேரம் 12:55 PM. கிழமை வெள்ளி. ராசி கும்பம். நட்சத்திரம் அவிட்டம். லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் ஈஸ்வரன், அம்மா பேர் செல்லம்மாள். இவங்க கொங்கு போயரில் சேமங்குளங்க. முகவரி திருப்பூர். சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது, காலி மனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்க, ஐடி இல்லைன்னா சிவிலில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜி லாவண்யா. படிப்பு எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க. ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 8/10/1998. நேரம் 1:43 PM. கிழமை வியாழன். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் குணசேகர், அம்மா பேர் மகேஸ்வரி. இவங்க போயரில் தேக்கங்குளங்க. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது. எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்க, 30,000 சம்பளம் வாங்குற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.